அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம தொட்டுக்கெல்லாம் வச்சாலும் சுட சுட இட்லியோட இந்த மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இட்லி பொடி கலரு, சுவை எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பரான இந்த இட்லி பொடி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வறுபடும். கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கருகிராமல் இந்தளவு செவந்ததும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் குட்டி ஆற வச்சிடணும். இப்போ அதே கடாயில் 200 கிராம் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடலைப்பருப்புன்னா 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அப்போ தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுபடணும். அப்போ தான் கலராகவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், பொடி டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ செவந்திருக்கு. இப்போ இதையும் அந்த கடலைப்பருப்போடு கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் எள்ளு சேர்த்தோன்னாக்க பொடி நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுபடணும். இப்போ அதையும் அதே தட்டில் குட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 25 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மிளகாயை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். மிளகாய் கருகி போயிடாமல் செவந்ததும் எடுத்துடணும். பாருங்கள் இந்த அளவு செவந்ததும் அதையும் அதோட கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை முதல் நாளே நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் நல்லா சருகு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு, அதோட மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு உள் தோல் அப்படியே இருக்கட்டும், அதோட வறுத்துக்கலாம். கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். அதோட ஈரப்பதம் போகிறது வரைக்கும் லேசாக வறுபட்டால் போதும். அதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கணும். தூள் பெருங்காயம்னா சும்மா இதிலே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல இந்த கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு பல்ஸில் 2 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நல்லா சேர்ந்து அரைப்படும். அதுக்கப்புறம் பருப்பு அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் அதை மட்டும் முதல்ல சேர்த்து பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் ஒரே தடவையாக சேர்த்துக்கலாம், நிறைய இருந்தால் 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொடி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவு கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இந்த இட்லி மிளகாய் பொடியை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.